நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ பிரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இது முழுக்க முழுக்க பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ். இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட்டா அமையறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம சார்ட் அனாலிசிஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தயவு செஞ்சு ஓகே. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட்டு நிஃப்டிக்கான அனாலிசிஸ பார்ப்போம். இப்போ நிஃப்டி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். புதுசா பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்து பாருங்க. அதேபோல 2, 3 நாளா வீடியோ என்னால போட முடியல. கொஞ்சம் கமிட்மெண்ட் நெறையா இருந்ததுனால. ஸோ ஓகே. நிஃப்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டாப்ல வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஃபெயில்டுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் வந்து வரணும். இந்த வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் ரீச் ஆகணுன்ட்டு இந்த வீடியோல சொல்றேன். ரீசன் என்னங்கிறத அப்ப பார்ப்போம். அம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து இங்க ஃபெயில்ட் ஆயிருக்கு. இந்த ஃபெயில்டுக்கான லெவல் 21,950 ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 21,600க்கு வரணும். ஸோ இந்த 2 லெவல் இப்போ அப்டேட்ல இருக்கு. ஆ ஸோ இப்போ இந்த லெவலுக்கு வருமா? ஃபர்ஸ்ட் இந்த லெவல ரீச் பண்ணுமா? ஏன் இவ்ளோ ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு? அப்படின்றத பத்தி பார்ப்போம். இப்ப இந்த ஃபெயில்டுக்கு இங்க வரணும். வராம ஏன் வந்து மார்க்கெட் வந்து புல் பேக் ஆயி மேல போயிட்டு இருக்கு? மேபி அகைன் நீங்க ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட வரலாம். ஸோ இந்த லெவல் வரணும்னா, நாளைக்கு எந்த லெவல பிரேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா, இந்த லைன்ஸ் ஓகே 1 அடுத்தது இந்த லோ. நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இந்த லோவும் அதாவது டுடே லோ அண்ட் எஸ்டர்டே லோ இந்த 2 லோவும் அதேபோல வந்து எஸ்டர்டே ஹையும், டுடே ஹையும் இந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ ட்ரெண்ட பொறுத்தவரைக்கும் ஃபெயில்டு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு நிஃப்டி. சரிங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஒருவேள எங்க ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம டிசைட் பண்ண போறோம். இப்போ இந்த மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகக்கூடிய இடம் ஒருவேளை இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆயிட்டாலும் சரி, அல்லது இந்த லெவல பிரேக் பண்ணாலும் சரி, அல்லது இந்த லெவல்ல பிரேக் பண்ணி ஓப்பன் ஆனாலும் நம்ம என்ன பண்ணலாம்? அப்படின்னா, நாளைக்கு இந்த லெவல பிரேக் பண்ணாலும் 2 டவுன் சைட்ல இருக்கறனால 2க்கு தகுந்த மாதிரியான பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோல அதாவது இந்த இடத்துல கேண்டில் ஃபார்மேஷன் இந்த லைன்ல நடக்கிறத வச்சு நான் சொல்றேன். ஸோ அப்ராக்ஸிமேட்டா சொல்றேன். பிரைஸ் ஆக்ஷன் நடக்கிறப்ப தான் கரெக்ட்டான அக்யூரேட் வேல்யூ நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இந்த லைன்ல பிரைஸ் ஆக்ஷன் நடந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் ஆகுறப்போ நம்ம புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். கால் ஆப்ஷன் எப்பதான் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைக்கு மேல தான் நம்ம வந்து கால் ஆப்ஷன வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அதர்வைஸ் அதுவரைக்கும் புட் ஆப்ஷன் சைட் முடியும். ஒருவேளை இதையும் மீறி பண்ணணும்னா, இந்த லைனுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனால் நம்ம போகலாம். அதர்வைஸ் நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்றது தான் சேஃப். ஓகேவா? ஸோ இப்போ புட் ஆப்ஷன் சைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த லைன்ல ஓப்பன் ஆயிட்டு பிரேக் ஆச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாம இங்கிருந்தே போயிட்டு பிரேக் அவுட் ஆயி ஆனாலும் பிரைஸ் ஆக்ஷன் நடந்து ட்ரேட் ஆகுறப்ப நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாம ஒருவேள மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் ஆயிட்டு இந்த லெவல்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது டுடே லோ அண்ட் எஸ்டர்டே லோ இந்த 2 லோவையும் பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து நல்ல ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். அப் டூ 21,600 21,600 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஏன் இங்க நிக்காதா? அப்படின்னா நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்க. ஏன் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அம் இவ்வளோ ட்ரெண்ட் லைன்ஸ் நம்ம வரையலாம். செகண்ட் எதனால நம்ம சொல்றோங்கிறது கிளியரா சொல்லிர்றோம். ஃபர்ஸ்ட் லெவல்லாம் ப்ராஃபிட் புக் பண்றவங்க நீங்க அந்த லெவல்ல நீங்க புக் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல நான் வெயிட் பண்றேன். அந்த மாரி இருக்கவங்க வந்து வெயிட் பண்ணி இந்த லெவல்ல ஒருவேள அந்த இடத்துல ஃபெயில் ஆனா நம்ம அத பத்தி யோசிப்போம். சரிங்களா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். ஸோ ஒண்ணு இந்த ஏரியால மார்க்கெட் ஃபெயில்ட் ஆகுதான்னு பாருங்க. இந்த ஏரியாவ பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபெயில்ட் ஆகுதான்னு பாருங்க. அதாவது பிரைஸ் ஆக்ஷன் தகுந்து பிரேக் ஆகுதான்னு பாருங்க. அப்படி இல்லாட்டி டுடே லோ அண்ட் எஸ்டர்டே லோவ பிரேக் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கன்டினியூவா இந்த லைன் வரைக்கும் அதாவது ட்ரெண்ட் லைன் இருக்கு. செகண்ட் சப்போர்ட் இருக்கு. இது வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ
ஸோ நாளைக்கு இந்த மூவ்மெண்ட் நான் எதிர்பார்க்கிறேன். ரீசன் என்னன்னா, ஸோ 2 இண்டெக்ஸ் நிஃப்டி சாரி இண்டெக்ஸ்ல நான் ஃபாலோ பண்றதுல ஃபியூச்சர் தான். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 2மே சூப்பரான செட்டப்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க நடந்த இந்த அக்யூமுலேஷன் டவுன் ட்ரெண்டுக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகணும் அப்படின்னா இந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்க பிரைஸ் ஆக்ஷன் நடந்தால் ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆனாலும் இந்த ஏரியால போற வரைக்குமோ அல்லது இந்த ஏரியால பிரேக் ஆற வரைக்குமோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அதன் பிறகு என்ட்ரி கொடுக்கறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 21,950யும் 940யும் செகண்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 21,600ம் நம்ம சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி நான் செகண்ட் லெவலா நான் எதிர்பார்க்கிறேன். அது என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இதுதான் நிஃப்டிக்கான லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் திங்க் பேங்க் நிஃப்டிய போய் பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். டே டைம் ஃப்ரேம்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. வீக்லி அண்டு மந்த்லி எல்லாமே ஃபெயில்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். புதுசா பார்க்குறவங்க வீக்லிக்கான ட்ரெண்ட் அனாலிசிஸ்ல போய் பார்த்துட்டு வந்து பாருங்க. புரியும். என்ன சரிங்களா? ஸோ இப்போ நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இன்னமும் இருக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட் எங்க போயிட்டு திரும்ப சான்சஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரொம்ப நாளா அக்யூமுலேட் ஆயிட்டு இருந்தது இந்த ஏரியா. ஸோ இப்போ இந்த ஏரியாவுக்கு கீழ ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நடந்து ரெடியா இருக்கு. ஓகேவா? ஒன்ஸ் ஒரு லெவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிளியரா இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர்ல பிரைஸ் ஆக்ஷன் டவுன் சைட்ல வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய 2 லெவல் இந்த ஹை, அடுத்தது இந்த லோ. அதாவது கரெக்ட்டா பிரைஸ் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஆம் 46,900 ஓகேவா? அப் சைட்ல. டவுன் சைட்ல பார்த்தீங்கன்னா, 46,310 இந்த டவுன் சைட்ல. ஓகே. ஸோ இந்த 2 லெவல நாளைக்கு மார்க்கெட் எப்படி பிரேக் ஆகி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸோ இதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த 2 செட்டப்புமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் செட்டப். ஸோ நாளைக்கு இந்த செட்டப் நடந்ததுன்னா, பேங்க் நிஃப்டிய மிஸ் பண்ண வேண்டாம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருந்தாலோ, அல்லது ஏதாவது அட்வைஸ் இருந்தாலும் நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் யாரையும் கட்டாயப்படுத்தல. ரெக்கமெண்டும் பண்ணல. பை பண்ணுங்க, செல் பண்ணுங்கன்னு. என்னோட ஐடியாஸ் அண்ட் ஷேர்ஸ தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆ அதனால வந்து நீங்க உங்களோட ஓன் ஐடியாவ யூஸ் பண்ணி பண்ணுங்க. நாளைக்கு பொறுத்தவரைக்கும் பேங்க் நிஃப்டி ஒருவேளை இங்கேருந்தே மார்க்கெட் போய் பிரேக் ஆச்சு அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த ஏரியா வந்து ஃபெயில்ட் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அதாவது எப்ப பாய் ரெட் பாரா விழுந்தும் டவுன் சைடு வரலாம். அல்லது மார்க்கெட் வந்து இங்கேயே ஓப்பன் ஆயிட்டு புல் பேக் ஆயிட்டு போய் ட்ரேட் ஆகலாம். தட் மீன்ஸ் அப் சைடே போய் ட்ரேட் ஆயிட்டு எகைன் பியரிஷ் என்கல்ஃபிங் இந்த மாதிரி வந்து டவுன் ஆகலாம். அதாவது இந்த ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்டு கேண்டில்ஸ் ஒண்ணு என்னோட ஹேமர்ஸ், பியரிஷ் கேண்டில் அதாவது பியரிஷ் என்கல்ஃபிங் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் ஃபெயில்டு ஸ்ட்ரக்சரிங் ஏதாவது விழுந்தது அப்படின்னா, இட்ஸ் வில் கம் ஃபால் நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். அப் டூ 45,100 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதாவது எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 45,100 வரைக்கும் நாளைக்கு ஒரு பிக் பேரிஷ் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஹை நல்லா நோட் பண்ணுங்க. இந்த ஹைய வந்து மார்க்கெட் பிரேக் ஆயி ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நல்ல ஒரு பியரிஷ் மூவ் இங்கிருந்து இதையும் பிரேக் பண்ணிடும். காப்பாத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஸோ இந்த ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சுனால நல்ல ஒரு பியரிஷ் மூவ் அப் டூ 45,100 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் நாளைக்கே வருமான்னு தெரியாது. பட் வரத்துக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆம் மேபி ஓப்பன் கேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த லெவல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயி, ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பேரிஷ் கேண்டிலா விழுகுது. கேப் டவுன் ஆயிட்டு ரெட் பாரா விழுகுது அப்படின்னா, இந்த செட்டப் விழுகுறப்ப நல்ல ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். 45,100 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இன் பிட்வீன்ல ஒரு லெவல்ஸ் இருக்கு. இந்த லெவல்ல ஸ்ட்ரகுள் ஆச்சு. ப்ராஃபிட்ட புக் பண்ணிக்கோங்க. 45,800 ஓகேவா? ஸோ எதனால நம்ம வந்து இந்த பிக் மூவ் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத நான் வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ்ல நான் கிளியராவே சொல்லியிருக்கேன். அதாவது பேங்க் நிஃப்டி 8 டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு.
வீக்லி அண்ட் மந்த்லி டெய்லி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஸோ, அதுக்கான லெவல்ஸ் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். பட் வந்து மிகப்பெரிய டார்கெட் வெயிட்டிங்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இந்த ஏரியாக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுக்கு பிறகு எங்கெங்க என்ன நடக்குங்கிறத வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகே. ஸோ, இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த ஹை 46 லெவல் சொல்லிடுறேன். 46,900 பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, மிகப்பெரிய ஒரு டவுன் மூவ் எதிர்பார்க்கலாம். ஃபெயில்ட் ஆச்சுன்னா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதர்வைஸ் ஒரு ஃபெயில்ட் ஆகாம பிரைஸ் ஆக்ஷன் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, எகைன் நீங்க வந்து பை போறதுக்கு சான்சஸ் ஆகுது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராங்கா இருந்தது, பிரேக் அவுட் ஆயி அப்படின்னா, நெக்ஸ்ட் நல்ல ஒரு புல் மூவும் குடுக்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் லெவலா வந்து பார்த்தீங்கன்னா, 45,400 47,400 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 46,310 இந்த லெவல்ல மார்க்கெட் வந்து ஓப்பன் கேண்ட்ல பிரேக் பண்ணாலும் சரி, லைவ்ல வந்து ரன்னிங் டைம்ல வந்து பிரேக் பண்ணாலும் சரி, நல்ல ஒரு பேரிஷ் மூவ் நாளைக்கு கண்டிப்பா இருக்க வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ இது என்னோட பர்சனல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதன் அத வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ தயவு செஞ்சு நீங்க பண்ணீங்கன்னா, மணி மேனேஜ்மென்ட்டையும், ஸ்டாப் லாஸையும் கரெக்ட்டா யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ இங்க யாரையும் நான் வந்து கட்டாயப்படுத்தல. என்னோட அனாலிசிஸையும், நாலேட்ஜையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ரீசன் வந்து, நீங்களும் இத யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ என்னவா இருந்தாலும் நீங்க உங்களோட மணி மேனேஜ்மென்ட்டையும், உங்களோட அட்வைஸர கேட்டு கரெக்ட்டா வந்து பண்ணுங்க. ஓகே. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம லைவ்ல வாட்ச் பண்ணுவோம்.